மண்ணை கிளற கிளற வெளிவந்த பொக்கிஷம். தென்னங்கன்றுக்காக தோண்டிய குழியில் இப்படியா? கீழடியைச் சேர்ந்தவர் 50 வயதான முருகேசன். இவர் தமிழ்துறை பேராசிரியராக இருக்கார். இவர் தனது 1.5 ஏக்கர் நிலத்தில் தென்னங்கன்றுகள் புதிதாக வைப்பதற்காக குழிகளை தோண்டியிருக்கார். அப்பதான் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அது என்னன்னா, மண்ணை இவர் வேகமாக தோண்ட தோண்ட உள்ள இருந்து சுடுமண் பானைகள் கண்ணில் பட்டிருக்கு. இதை பார்த்தவுடன் இன்னும் வேகமாக தோண்டியிருக்கார். இதன் பின்னர் இந்த தகவலை உடனடியாக தொல்லியல் துறை அதிகாரிகளுக்கு தெரிவித்திருக்காரு முருகேசன். இதனே இரண்டாயிரத்தி 19 தனக்கு சொந்தமான 5.5 ஏக்கர் நிலத்தில் தமிழக தொல்லியல் துறை அதிகாரிகள் 5ஆம் கட்ட அகழாய்வை நடத்தியிருந்தாங்க. அப்போ அதுல வராகி உருவம் பதித்த சூது, பவளம், குழாய் போன்ற செங்கல் கட்டுமானம் மற்றும் உரை கிணறுகள் கண்டறியப்பட்டது. இதனால 5ஆம் கட்ட அகழாய்வின் போது எனது நிலத்தின் ஒரு பகுதியில் கூடாரம் அமைத்து தொல்லியல் துறையினர் தங்கியிருந்தனர் என்றும், தான் தற்போது அந்த இடத்தில் 40 தென்னை மரங்களை வைப்பதற்காக சுத்தம் செய்து குழி தோண்டிய போது அதில் சுடுமண் பானைகள் கிடைத்துள்ளன என்றும் தெரிவிச்சிருக்கார். இப்போ எதுக்காண்டி சார் குழி தோண்டிங்க? தென்னங்கண்டு வைக்கிறீங்கய்யா. தென்னங்கண்டு வச்சு தோட்டம் வைக்கிறீங்க. மிளகாய் தோட்டம், கத்திரி தோட்டம் வைக்கிறீங்க. ஆராய்ச்சி பண்ணி முடித்த இடத்துல அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இடத்துல எக்ரிமெண்ட் முடிச்சுட்டு விவசாயம் பண்ணிக்குங்க, உங்கள்கிட்ட திறந்தநிலை அருங்காட்சிக்கு வேண்டாம், எங்களுக்கு பொருள்லாம் எடுத்து கொண்டு போய் 5ஆம் கட்டத்தை கொண்டு போய் இதில் கீழடி அருங்காட்சியத்தை வச்சுட்டோம், நீங்கள் விவசாயம் பண்ணிக்குங்க அப்படின்னு அரசு திருப்பி கொடுத்துட்டாங்க. மேலும் இந்த தகவலை தான் தொல்லியல் துறைக்கு தெரிவித்தேன் என்றும், இந்த இடத்தில் அகழாய்வு செய்தால் கூடுதலாக பொருட்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது என்றும் முருகேசன் தெரிவித்திருக்கிறார்.